ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை ஓட்டெடுப்பு தமிழக சட்டசபையில் மே 13ஆம் தேதி நடந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தனர். அவர்களுக்கு எதிராக கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகர் பிரபாகரிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மனு அளித்தார். இந்நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த மதுராந்தகம், மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்தனர். தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் உள்ளபோது அவர்களின் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். அதை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதன் தலைவர் எம்.எல். ரவி சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டசபை அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் மூத்த வக்கீல் எஸ்.ஆர். ராஜகோபால் வாதாடியதாவது: 4 எம்எல்ஏக்கள் தவேகவில் இணைவது குறித்து ஏற்கனவே பேச்சு நடத்தியுள்ளனர். ராஜினாமா செய்ததும் தவேகவில் இணைந்துள்ளதால் இது திடீரென எடுத்த முடிவு அல்ல. அரசியல் சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளதால் சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளதால் அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என வாதாடினார். தமிழக அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயண் வாதாடியதாவது: கொறடா உத்தரவை மீறி தவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கட்சி பொதுச் செயலர் பழனிசாமி மனு அளித்தார். பின் அவர்களில் 21 பேரின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதாக கடிதம் அளித்ததால் அவர்கள் மீதான நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. ராஜினாமா செய்த 4 பேரும் தாமாக முன்வந்து பதவி விலகியுள்ளனர். இருப்பினும் தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் கேட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சட்டசபை விதிப்படி அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் சபாநாயகரால் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றார். அதிமுக தரப்பு கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் வழக்குகளின் விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இதற்கிடையே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வெற்றி பெற்ற தவேகவின் ஸ்ரீனிவாச சேதுபதி, ராயபுரம் தவேக எம்எல்ஏ விஜய்தாமு, கன்னியாகுமரி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகியோரின் வெற்றியை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் தேர்தல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன.